பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆமேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கள் இந்த நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். அதாவது தேவ வார்த்தையை கலப்படம் பண்ணுகிறவர்களாய் இராமல் சுத்த மனதோடும் தேவனால் உண்டானவர்களாயும் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய ஊழியத்தின் தூய்மையும் தேவ வார்த்தையின் பரிசுத்தத்தையும் மிக ஆழமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை கலப்படம் பண்ணுகிறவர்களாய் இராமல் என்று சொல்கிறார். கலப்படம் என்ற சொல் வியாபாரிகள் நல்ல திராட்சரசத்தில் தண்ணீர் கலந்து விற்பதை போன்று அந்த கருத்து கலப்படங்கிறது ஒரு ரியலான ஒரு ஒரிஜினலான இதில் டூப்ளிகேட்டாக இதில் கலக்கிறது. அப்போ தேவ வார்த்தையை மனித இச்சைக்கு ஏற்றபடி மாற்றுகிறவர்கள் அது கலப்படம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறது. இன்னும் சத்தியத்தில் மனித தத்துவங்களை கலக்கிறார்கள். இன்னும் புகழ், பணம், ஆதாயம், மக்களோட பாராட்டு ஆகியவற்றையெல்லாம் சுவிசேஷத்தை மெல்லியதாக அவங்க மாற்றிடுறாங்க. இதெல்லாம் கலப்படம். ஆனால் உண்மையான தேவ ஊழியம் என்னவென்றால் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறது. ஆமேன். மனம் திரும்புதலை அது மறைக்காது. மனம் திரும்புதல் அது ரியலாக அந்த மன மாற்றம் அது உண்மையாக இருக்கும். சிலுவையின் செய்தியை ஒருபோதும் அது கம்மி பண்ண மாட்டாங்க. சிலுவையின் மூலமாக தான் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையில் ஆண்டவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அவர் இரத்தத்தில் தான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் எல்லாமே. அவர் நமக்காக சிந்தின ரத்தம். அந்த சிலுவையில் தண்ணியை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக தான் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். அப்போ இதை அந்த சத்தியத்தை ஆழமாக போதிக்கிறது உண்மையானமே. அதுதான் உண்மையான ஊழியம். உண்மையான ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அடையாளம். இது தேவ வார்த்தையை மனுஷருக்கு பிடிக்கும்படி நம்ம ஒருபோதும் மாற்றக்கூடாது. மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு ஒருபோதும் நம்ம சத்தியத்தை மாறி பேசவே கூடாது. மனிதன் தேவ வார்த்தைக்கு முன்பாக மனிதன்தான் மாறணும். தேவ வார்த்தை பிரசங்க பீடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை கேட்டுக்கொண்டு மனிதர்கள் அவர்கள் மாற வேண்டும். அவங்க உள்ள மாறணும். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய அந்த வார்த்தைக்கு அதே நாம். ஆனால் மனிதர்களை பார்த்து மனிதருக்கு ஃபேவராக இருக்கபடி தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுவது அதுதான் கலப்படம் மிகுந்த வார்த்தை. அப்போ சுத்த மனதோடு ஒடுங்கும்போது இங்கே சுத்தம் என்பது வெளிப்புற நீதியை அவர் சொல்லலை. உள்ளத்தில் இருக்கிற நேர்மையான அந்த நேர்மையை குறிக்கிறது, உண்மையை குறிக்கிறது, அந்த பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதாவது இரட்ட மனசு இல்லாதபடி, மறைமுகமாக எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாதபடி தேவனுக்கு பயந்து உண்மையாய் பேசுவது, அதுதான் சுத்த மனதோடு பேசுகிற காரியம். தேவன் வார்த்தையை பேசுகிற அந்த தேவனுடைய வார்த்தையை பேசும்போது முதல்ல அந்த வார்த்தையால் உடைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டாம். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஒருத்தங்க பிரசங்க பீடத்திலிருந்து பேசும்போது அது கேட்கிறவர்கள் இருதயம் உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். ஆமேன். இதில் ஆவிக்குரிய ஒரு உண்மை என்னவென்றால் தேவன் திறமையை விட தூய இருதயத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார். ஆமேன். சுத்த இருதயமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுத்த இருதயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் அந்த சுத்த இருதயத்துக்கு நாம் அனுதினமும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நீங்கள் சுத்தமுள்ள இருதயமாக என்னுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா. எனக்குள்ளே எந்த கசப்போ, வெறுப்போ, கோபமோ, எந்த ஒரு பிரியமில்லாத எந்த ஒரு இருதயத்தில் ஒரு எதையுமே கொண்டு போகக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி முழுவதுமாக தேவனிடத்தில் நாம் சுத்த இருதயத்தை கேட்க வேண்டும். தேவனால் உண்டானவர்களாயும் அப்படின்னா இந்த அழைப்பு தேவனிடமிருந்து வந்தது என்பதை காட்டுகிறது. ஆமேன். ஒரு அழைப்பு நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் ஊழியக்காரிகளாக ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ உண்மையான ஊழியம் மனுஷனால் உருவாக்கப்படுவதல்ல. பட்டம், பதவி அதனால் வருவது கிடையாது. தேவனால் அனுப்பப்பட்ட ஆவிக்குரிய அழைப்பு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், மோசஸ், ஏசையா, இன்னும் ஜெரேமியா, இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவன் அனுப்பினவர்களுக்கு உள்ளத்திலே அந்த ஒரு சுமை இருக்கும், ஒரு பாரம் இருக்கும். தேவன் ஒவ்வொருவரையும் முன்குறிச்சிருக்கார், அழைச்சிருக்கிறார், வேறு பிரிச்சிருக்கார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரத்தை ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வைப்பார். அப்போ நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்வதற்கு நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். தேவனால் அனுப்பப்பட்டவன் மக்களோட முகத்தை அல்ல, தேவனுடைய முகத்தையே தேடுகிறான். ஆமேன்.
தேவனுடைய முகத்தை நாம் மனிதனும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மனுஷர்களை பார்த்தால் விழுந்து போய்விடுவோம். நமக்கு முன்பு இருக்க தேவனை, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஓடுகிற ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மனுஷர்களுக்காக அல்ல, தேவனுடைய சந்நிதி நின்று பேசுகிறோம் என்று சொல்கிறார். அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கேட்கிறார். ஆமென். அப்போ ஊழியம் ஒரு பிரசங்க பீடத்திலிருந்து பேசுகிறது மட்டும் கிடையாது. நாம் அனுதினம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில், ரிலேஷன்ஷிப்பில், வேலை ஸ்தலத்தில் நாம் எங்கெங்கெல்லாம் பேசுகிறோமோ பழகிறோமோ அந்தந்த இடத்துல நாம் வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோம், நாம் எப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையில நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நாம் ஒவ்வொன்றும் அது பரலோகம் நம்மளை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறது. நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், யாரை எப்படி நடந்து கொள்கிறோம், தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கிறோமா, தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஒரு உணர்வு, பயபக்தி நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய எச்சரிக்கையாக பார்க்க வேண்டுமென்றால், மனிதர்கள் பாராட்டினாலும் தேவன் ஒப்புக்கொள்ளாத ஊழியம் வெறுமை. அப்போ மனுஷன் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அது பார்த்துட்டு நம்ம அதில் நம்ம இருதயம் மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாரா, அதுதான் உண்மையான அப்ரிஷியேஷன். ஆண்டவர் நம்மளை யார் பாராட்டினா, என்னோட சுய ஞானம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் கொடுக்க கிருபை ஆண்டவரே, என்ன நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க, நான் உங்களுடைய கையில் இருக்க களிமண் ஆண்டவரே, நீங்கள் குயவன், எங்களை எப்படி நீர் வளைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. இந்த பாராட்டெல்லாம் உங்களுடையது. எஞ்ஞானம், கல்வி, சம்பத்து எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே என்று சொல்லபடி நாம் முழுவதுமாக நம்மளை தாழ்த்த வேண்டும். நமக்கு ஒரு புகழ் வருதா, பாராட்டு வருதா, அதை நமக்கென்று ஒருபோதும் எடுத்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது, அந்த கிறிஸ்து இல்லாத நம்ம பேசுகிற பேச்செல்லாம் வெறுமையான அறிவு. நமக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள் எல்லாரும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் தங்களுடைய சுய அறிவில் யோசிப்பாங்க. தேவனை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், சொல்லும் கர்த்தாவே அடியேன் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தின்படி பேசுவார்கள். ஆமென். அப்போ பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் என்பது அபிஷேகத்தோடு பேசுவது, அன்போடு பேசுவது, சத்தியத்தில் பேசுவது, ஆவின் நடத்துதலில் பேசுவது. ஆமென். அப்போ இதில் ஆழமான ஒரு உண்மையை நம்ம என்ன பார்க்குறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் பேசப்படும் வார்த்தை மனிதன் காதில் மட்டுமல்ல, இருதயத்திலும் ஆவிலும் செயல்படுகிறது. ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் பேசப்படும் வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பேசுகிறது, நம்ம ஆவியில் அது செயல்படுகிறது. நாம் பேசுகிற வார்த்தையில் மிகவும் கவனமாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மளை உற்று கவனிக்கிறதா இருக்கிறார். இந்த வசனத்தின் மைய ஆவிக்குரிய செய்தி என்னவென்றால், நாம் தேவ வார்த்தையை வியாபார பொருளாக நாம் ஒருபோதும் நாம் எடுத்துவிடக்கூடாது. ஊழியம் மனித புகழுக்காக அல்ல. உண்மையான சுவிசேஷம் தூய்மையோடு தேவ பயத்தோடும் அறிவிக்கப்பட வேண்டும். தேவன் முன்னிலையில் நிற்கிற அந்த உணர்வுடன் பேசுகிறவர்களையே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கலப்படமில்லாத வார்த்தையாக பேச வேண்டும். சுத்த இருதயத்தோடு நாம் ஒவ்வொரு டைமும் நடந்து கொள்ள வேண்டும். தேவனால் அனுப்பப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அதை உண்மை உத்தமாக செய்ய வேண்டும். தேவ சந்நிதியில் நாம் நின்று பேசுகிறோம் என்று நாம் அந்த சர்ச்சில் போய் நின்று பேசினாதான் ஆண்டவர் கேட்குறாருல்ல. நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் பேசும்போது, நடக்கும்போது நாம் இந்த உணர்வோடு நாம் பேச வேண்டும், உறவாட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் பேசுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதா, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா, நம் சுயம் சாக வேண்டும். நாம் இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 23ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. வாசித்த இந்த வேத வசனத்தின் முடி ஆண்டவரே, எங்களோடு நீர் ஆழமாக இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, வேத வசனத்தை நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே கலப்பாய் பேசாதபடி ஆண்டவரே, இருதயத்தில் தூய்மையோடு உண்மையான ஆண்டவரை
அந்த பரிசுத்தத்தோடு அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பின்படி ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவுக்குள் நீர் எனக்குள்ளே வாசம் செய்கிறீர், கிறிஸ்துவே நீர் எங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறீர். அந்த உணர்வோடு தேவ சந்நிதி நின்று பேசுகிறது போல ஆண்டவரே நாங்கள் எங்கு பேசினாலும் ஆண்டவரே குடும்பத்திலேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலேயோ எங்கு பேசினாலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று உமக்கு கனத்தை கொடுக்க முடியாக, உமக்கு புகழ்ச்சி செலுத்த முடியாக, என்னுடைய சுயபலத்தை நாடாதபடி, இதை என்னை பெருமையாக நினைக்காதபடி ஆண்டவரே உம்மை முன்வைத்து உமக்கென்று சாட்சியாக ஆண்டவரே பேச நடக்க அந்த பேசுகிற வார்த்தை மட்டும் நாங்கள் செயல்பட ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரை எசப்பா நீங்கள் ஒவ்வொருவரை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.